வணக்கம், என் பேர் குமார். நான் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேன். கலைஞருடைய மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். டிக்கெட்லாம் ஃப்ரீ தான். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து டிக்கெட் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அந்த டைமிங் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாட் படி எனக்கு 5 to 6 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் அந்த டைமில் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு உள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்தே ஏதோ வெளிநாடு உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எந்த ஒரு இடமும் கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். வெளிநாட்டில் எந்த அளவுக்கு இருக்குமோ 3D 7D உள்ளே ஃபுல்லாமே ஏசி தான் பண்ணியிருக்காங்க. கலைஞர் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் தீப்பந்தம் பிடிச்சி கட்சியை வளர்த்ததுலேருந்து அந்த ட்ரெயினெல்லாம் ஒன்று வச்சுருக்காங்க. அதை நம்மளே ரியலாக அந்த ட்ரெயினில் பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்த மாதிரி, கலைஞரோடு சேர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளும் சுற்றின மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கலைஞரோட வாழ்ந்த ஒரு திருப்தி கிடச்சிருக்கு. கலைஞர் காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரில. இது உள்ளே போயிட்டு வந்தால் நம்ம கலைஞரோட வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் பட்ட கஷ்டங்கள்லேருந்து கடைசியில் அவருடைய மறைவு வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு விஷயம் கூட விடாமல் அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது உள்ள. அதை தமிழ்நாடு அரசு ஃப்ரீயாக கொடுக்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். தளபதிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கலைஞருடைய இந்த சமாதியை சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம். இவருடைய அந்த புது வேலைகள் வந்து ரொம்ப சிறப்பான அம்சமாக இருக்குது. ஒவ்வொரு நுட்பமும் நல்லா அருமையாக இருக்குது. அந்த பார்க்குறதுக்கோ மக்கள் வந்து பார்க்குறதுக்கு அதுக்குள்ளே ஏற்பாடும் நல்லா தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்துருக்கோம். அதுமாதிரி கலைஞர் உலகம் அப்படிங்கிறது அதை ஆன்லைன் புக்கிங் பண்ணி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் புக்கிங் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் நாளைக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்ததை விட இன்றைக்கி வந்து பார்க்குறோம். அது மாதிரி கூட்டமும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. கலைஞர் அது மாதிரி இப்போடைய ஸ்டாலின் அரசு செஞ்சது ரொம்ப சிறப்பு, அருமையாக இருக்குது. நன்றி. கலைஞர் சமாதி திறந்தாங்கன்னு சொல்லி முதல்வர் சொல்கிறப்ப எங்களுக்கு பார்க்கணுன்னு எனக்கு ஒய்ஃபு ரொம்ப ஆவல். அவங்களும் எங்களுக்கு பேரம் பேத்தி பிறந்தும் அங்கே இருக்காங்க. இது பார்க்கணுன்னு எனக்கு கூப்பிட்டுட்டு வரணும் சொல்லி என் ஒய்ஃபு கேட்டதொட்டு இங்கே இட்டுட்டு வந்தோம். பார்த்தா பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இவங்க சொன்னதை விட நேரில் பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுவும் பின்னாடி பார்த்திங்கன்னா கலைஞரோட சிலை அந்த மார்பிளில் போட்டிருக்கிறது, மார்பிள்னு சொல்கிறாங்க. பட் லைட் போட்டோன்னா அது கோல்டு கலரில் இன்னும் மின்றது. இது எப்பயுமே மங்காத இருக்குன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க போல. அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருக்கும் என்னன்னா, இதை தொடர்ந்து இதே வந்து பராமரிப்பு பண்ணணும் அரசாங்கம்னு வேண்டுகோள். இந்த அரசாங்கம் தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுவும் சரி, எல்லா சமாதியும் இந்த 4 சமாதியுமே நல்லா பாதுகாக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கலைஞருடைய நினைவிடத்தை பார்த்தோம். ரொம்ப அருமையாக அற்புதமாக இருந்தது. இது உலகிலேயே மிகச்சிறந்த இடம் என்பது போல் தோற்றமளிக்கிறது. எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய இடம். இதில் வந்தாலும் ஒரு புனிதமான இடம். நிறைய அறிவுபூர்வமான சிந்தனைகள் தோன்றுது இந்த இடத்துல வந்தால். கலைஞருடைய புகழ் என்றும் என்றும் மறையாமல் இருக்க ஆண்டவனாகி பிரார்த்தனை செய்கிறோம். இடம் நல்லா இருந்தது. கலைஞர் நினைவிடம் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இதை நினைவாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நேச்சுரலாக அவங்கள பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நல்லாயிருக்கு. கலைஞர் ஐயா நினைவிடத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்த விதமாக நல்லா அருமையாக செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து கலைஞர் உலகத்தை பார்த்தோம்னா அறிவு தானாக வளர்ந்துடும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. ரொம்ப நன்றி. நாங்கள் பொள்ளாச்சி ஆனமலை ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு டீமாக இங்கே ஒரு ட்ரைனிங்காக வந்தோம். வந்த இடத்துல வந்து இங்கே கலைஞர் உலகம் சொல்லிட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கிறது சொன்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தோம், எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. எல்லாம் இந்த டைமில் லைட் செட்டிங், லேசர் லைட்டு எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கு என்ஜாய்மெண்ட் பிளேஸ் நிறையா இருக்குது, பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க.